கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். 17 அதிகாரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 18ஆம் அதிகாரத்திற்கு நாம் போகிறோம். 18ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம் இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் இதெல்லாம் இந்த 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரம் இல்லை 21ஆம் அதிகாரம் வரைக்கும் அது வருகிறது. கொஞ்சம் வேகமாக போகலாம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த லெந்து நாட்கள் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று, அதோடைய அனுசரிப்பும் நமக்கு தேவையற்ற ஒன்று. நம்முடைய வாழ்க்கையை தான் நாம் பார்க்கணும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மை நாமே ஆராய்ந்து நமக்குள்ளே என்ன இருக்கிறது, எதை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த சிலுவை மரணம் 18ஆம் அதிகாரத்துக்கு நாம் வந்திருக்கோம். சிலுவை மரணம் என்ன நடக்கிறது? 1ஆம் வசனம் பாருங்க. இயேசுவையில் சொன்ன பின்பு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்து, பஸ்கா திருவிருந்தை முடித்த பிறகு, சீஷரோடு பேசின பிறகு ஒலிவ மலைக்கு போகிறார். ஒலிவ மலையிலேருந்து 15, 16, 17 அதிகாரங்கள்லாம் ஒலிவ மலையில் தான் பேசப்படுகிறது. பிறகு ஒலிவ மலையிலேருந்து கீழே வராங்க. ஒலிவ மலையுடைய ஒரு பகுதி தான் கெத்சமனே தோட்டம். ஒரு தோட்டம் இருந்ததுன்னு இருக்குது, கெத்சமனே தோட்டம் பேர். 2ஆம் வசனம் பாருங்கள். இயேசு தம்முடைய சீஷனு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியால் அவரை காட்டி கொடுக்குற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸுக்கும் அந்த இடம் தெரியும். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸுக்கும் அந்த இடம் தெரிந்திருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து அடிக்கடிக்கு ஜெபிக்க அங்கே போயிருக்கார். 3ஆம் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? யூதாஸ் போர் செய்வரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடு தீவெட்டிகளோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இவர் என்ன பண்ணிட்டார்? நடுவில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் அப்படியே விட்டு இருக்கார். இவங்க போனாங்க. உடனே யூதாஸ் இரவில் இயேசுவை பிடிப்பதற்கு இங்கே வந்தார் என்பதை பார்க்குறோம். என்ன நடந்துச்சுன்னு மத்தேயுவில் அழகாக தெளிவாக இருக்குது. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் அங்கே என்ன நடக்கிறது என்பதை இங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இருபத்தி 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் பாருங்கள். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவளு கூட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவு நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபெதேயுவின் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 11 சீஷர்களோடு ஒலிவ மலையிலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறார். போகும்பொழுது கெத்சமனே தோட்டத்து வாயிலோ இடமோ முன்னாடி இடமோ தெரியல. 11 சீஷரில் 3 சீஷர்களுக்கு உள்ளே கூட்டிக்கிட்டு போகிறார். மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் என்ன பண்ணுறாங்க? வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாருன்றது நிறைய பேருடைய கேள்வி. எங்கே பார்த்தாலும் இந்த மறுரூப மலைக்கு பார்த்தாலும் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. சில இடங்களுக்கு போகும்போது 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஒருவேளை இந்த 3 பேர் அதிக நெருக்கமாக இருந்திருக்கலாம், இயேசுவோடு கூட அதிக நெருக்கமாக இருந்திருக்கலாம், அதனால் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம். வேறு எதுவும் நமக்கு தகவல் இதில் இல்லை. 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு சாதாரணமான மரணம் அல்ல, ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை எதிர்நோக்கி இருக்கார். அவருடைய ஆத்மா வியாகுலப்படுகிறது, அவருடைய ஆவி வியாகுலப்படுகிறது. சரீரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை அவர் பார்க்கிறார். ஒரு பக்கம் அவர் கடவுள், இன்னொரு பக்கம் அவர் மனிதனாகவும் இருக்கிறார். எதற்காக வந்தார்னா இதற்காக தான் வந்தார். அவர் தான் பஸ்கா பலி, தன் பலியாவதற்காக தான் பூமிக்கு வந்திருக்கிறார். என்றாலும் இந்த மரணத்தை நோக்கி பார்க்கும்பொழுது, சரீரத்தின் அளவில் அவர் பார்க்கும்பொழுது ஒரு மிக கொடிய ஒரு துயரம் அவரை தாக்குகிறது, ஒரு கொடிய துக்கம்.
அதனால் 3 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இவர் முழங்கால் படிட்டு இவரும் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். ஏன் ஆண்டவருக்கு இயேசுக்கு அந்த தடுமாற்றம்? ஏன் தடுமாற்றம் என்றால், இவர் மனிதனாகவும் இருக்கிறபடினாலும் ஒரு தடுமாற்றம் வருகிறது. அதற்காக தான் பூமிக்கு வந்தார், மரிப்பதற்காக தான் பூமிக்கு வந்தார். அப்படி இருந்தும் அவருக்குள்ள ஒரு தடுமாற்றம். ஏனென்றால் அவர் மனிதனாக இருக்கிறார், சரீரத்தில் படக்கூடிய அத்தனை பாடுகளையும் அத்தனை வலிகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவ்வளோ கொடூரமான ஒரு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கார். அதனால் 3 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறார்? எனக்காக நீங்கள் கொஞ்சம் செபியுங்கள், எனக்காக என் கூட நீங்கள் தரித்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார் இயேசு கிறிஸ்து? 39ஆம் வசனம் பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, இப்படி சித்தத்தின்படி ஆக கடுவது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுரை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்குறார். அட்லீஸ்ட் 1 ஹவராவது என் கூட என்னுடைய துயரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா, என் துயரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா அப்படின்னு தான் கேட்குறாரு. ரொம்ப முக்கியமானது இது. 1 மணி நேரமாவது என் கூட இருக்க விடாது. அதுக்கப்புறம் வரப்போகிறார்கள் காவலர்கள், யூதாஸெல்லாம் வர போகிறாங்க, இயேசுவை பிடிச்சிட்டு போக போகிறாங்க. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஒரு ஒரு சப்போர்ட் வேணும், அவருக்கு ஒரு உதவி, தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்க. துயரம் நீங்காத துயரம் அது. ஆனால் ஒரு ஆறுதலுக்காக கூட இருப்பாங்களே அப்படின்னு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஜெபியுங்கள்ன்ட்டு. இந்த 3 பேர் ஜெபிப்பதினாலே இயேசு கிறிஸ்துடைய மரணம் மாற்றப்பட போகிறதில்லை, அவருடைய சிலுவை மரணம் மாற்றப்பட போவது இல்லை. இருந்தாலும் கூட இருக்கணும் இல்லை? என்ன பண்ணுறாங்க? இவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். இன்னைக்கு என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போக போகிறீங்க, என்னை அவர்கள் சிலுவையில் அறைவார்கள், இது நடக்கும், இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுலாம் சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு இவங்க கூட இருக்கிறவங்க அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கேன் பாருங்க. ஆனால் இல்லை, இவர் ஜெபம் பண்ணுறாரு, இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் கேட்குறாரு, 1 மணி நேரம் என் கூட நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதா, எனக்கு உதவியாக இருக்கக்கூடாதா, என் கூட ப்ரேயர் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்றது. சிலர்லாம் இதை கொஞ்சம் வித்தியாசமாக இன்டர்பிரட் பண்ணுவாங்க. டெய்லி 1 மணி நேரமாக ஜெபிக்கலைனாலும் நீங்கள் பரலோகமே போக மாட்டேன்ட்டு. டெய்லி 1 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரம் ஜெபிக்கணும். கடவுளோடு உள்ள உறவு அது. காலையில் எழுந்து ஜெபிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. அது என்னென்னா, நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான நேரம். ஜெபிப்பதும் வேத வாசிப்பதும் மிக முக்கியமான ஒரு நேரம். 1 மணி நேரம் மாத்திரம்தானா? கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கடவுளோடு பேச முடியும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்க முடியும், ஜெபிக்க முடியும். இது தேவனோடு உள்ள உறவு. என்ன இங்கே கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர்? என் கூட கொஞ்சம் நீங்கள் மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடாதா, கொஞ்சம் உதவியாக இருக்கக்கூடாதா? திரும்ப ஆண்டவர் போய் ஜெபிக்கிறார் 2வது தடவையும். 2வது தடவை என்ன பண்ணுறாரு? அவர் மறுபடியும் 2ஆம் தடவை 42ஆம் வசனம் 2வது போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாலொழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. அதாவது இதில் எனக்கு இவ்வளோ வருத்தம் வேதனை இருந்தாலும் நான் இதற்கு தடையாய் இருக்கக்கூடாது. நீர் என்ன விரும்புகிற, எதற்காக என்னை அனுப்பினீரோ, எதற்காக நான் மனிதனாய் பிறந்தனோ அந்த விருப்பம் நிறைவேறணும்னு தான் ஜெபிக்கிறார். வேற ஒன்றும், அந்த விருப்பம் நிறைவேறணும். திரும்ப வந்தால் திரும்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் வேதனை பெருகி இருக்கும் பாருங்க. சாதாரணமான வேதனை இல்லை, ஒரு கொடூரமான ஒரு வேதனை. பொதுவாகவே நாம் செய்கிற தப்பும் நிறைய இருக்கும் பாருங்க. இதில் ஒருவர் துக்கத்திலோ பிரச்சனையிலோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியவர்கள் நாம தான். சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர் என்று சொல்லும் பொழுது ஒருவர் துயரத்திலோ பிரச்சனையிலோ போகும்பொழுது அவங்களுக்கு எப்பொழுதும் நாம் ஆறுதலாக இருக்கணும். எதுவும் உதவி செய்ய முடியலனாலும் நம்முடைய வார்த்தை அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். நம்முடைய வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக, ஒரு அன்பு நிறைந்த வார்த்தையாக பேசும்பொழுது கொஞ்சமாவது அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் சில நேரங்களில் எதிர்மறையாக பேசுவது உண்டு. ஒன்றும் செய்யலைனாலும் பேச்சு கூட எப்படி இருக்கும், எதிர்மறையாக பேசுகிறவரெல்லாம் நிறைய பேர் உண்டு. அவங்க அடைந்திருக்க துயரமோ துக்கமோ இந்த பிரச்சனையோ நம்மால் தீர்க்க முடியாவிட்டாலும் போய் கடவுள் இருக்கார், கண்டிப்பாக கடவுள் உனக்கு செய்வார், ஏதோ ஒரு காரியத்தை காட்டுவார்,
ஆனால் நீ நம்பிக்கையாக இரு, நாங்கள்லாம் கூட இருக்கிறோம். அந்த வார்த்தை போதும் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு. அந்த வார்த்தை இதுதான் ஒவ்வொருக்கும் தேவைப்படுகிற ஒரு மாரல் சப்போர்ட். குடும்பத்திலையும் சரி, மற்ற குடும்பங்கள்லையும் சரி, மற்ற மனிதர்களும் சரி, ஒரு பிரச்சனையில் இருக்கும்பொழுது எரியிற நெருப்பில் போய் எண்ணெயை ஊற்றக்கூடாது. அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்போ அவங்களோடு கூட நிற்கணும், அந்த சூழ்நிலை அவங்களோடு கூட நிற்கணும். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இதற்காக தான் ஒருவர் ஒரு உதவி என்பது. அந்த சூழ்நிலை போய் நிற்கணும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அந்த மனிதர்களுக்கு. இந்த பிரச்சனையில் போகிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, உனக்கு விசுவாசமே இல்லை, அதான் நடந்துச்சு, உனக்கு நீ ஜெபமே பண்ணுறதில்லை, அதனால தான் நடந்துச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தைகள். அதெல்லாம் நல்ல வார்த்தைகளே கிடையாது. அது மனிதன் எதிரில் பேசக்கூடிய கெட்ட வார்த்தைகள். அதெல்லாம் நல்ல வார்த்தை உண்டு என்றால் அவர்களில் பேசுங்கள், இல்லையா கம்முன்னு போய்கினே இருக்கணும். உதவி செய்யலைனாலும் என்ன பண்ணக்கூடாது, உபத்திரவப்படுத்தக்கூடாது. ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் உபத்திரப்படுத்தக்கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உதவி என்னன்னா, கூட இருக்க சீஷர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள் என்கிற அந்த சப்போர்ட்டை எதிர்பார்த்தார். ஆனால் இந்த 3 பேர் என்ன பண்ணலை, தூங்கிட்டு இருக்காங்க. அவர் வியாகுலப்படுறார். அவர் அந்த எதிர்கொள்ளக்கூடிய மரணம் அவ்வளவு கொடூரமான ஒரு மரணம். ஆனாலும் இவங்க என்ன பண்ணலை, எதையும் பண்ணலை. அப்புறம் 3ஆம் தரம் போயிட்டு இயேசு ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறார். 43ஆம் வசனம் பாருங்க. அவர் திரும்ப வந்தபோது அவள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவளை விட்டு 3ஆம் தரம் போய் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். ஒரு கோபத்தோடு சொல்ல, இனி தூங்குங்க போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் என் கூட சப்போர்ட்டாக இருங்கன்னா இல்லை, உதவியாக இருங்கன்னா இல்லை, இப்போ போங்க போய் தூங்குங்க, அவ்வளோதான், நான் சிலுவையில் அறையப்பட போவதற்கு கொண்டு போகப்படுகிறேன் அப்படின்றத சொல்கிறார். அப்புறம் தான் அவங்க எழுந்திருக்கிறாங்க. 47ஆம் வசனம், 46, 47 பாருங்கள். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாசு வந்தான். அவருடன் கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். பிரதான ஆசாரியம், ஜனத்தின் மூப்பரும், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டத்தை அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வனோ அவன்தான் என்று சொல்லி, எவனை முத்தம் செய்வனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். பொதுவாகவே யூதர்களுக்கு என்ன பழக்கம்னா, ஒருத்தரை பார்த்து ஹக் பண்ணி ஒரு முத்தம் பண்ணுவாங்க. இது அன்பின் வெளிப்பாடு. இது எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்லாம் செய்வாங்க. இந்த ரம்ஜான் முடிஞ்சிட்டு வெளியே வருவாங்க பாருங்கள், ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரு கிஸ் பண்ணுவாங்க, முத்தம் பண்ணுவாங்க. இது அன்பின் வெளிப்பாடாக செய்வாங்க. ஆனால் யூதாஸ் பண்ணது அது அல்ல. யூதாஸ் பண்ணது அவரை கட்டி பிடிச்சி தொடர்ந்து முத்தம் செய்தான். அதுதான் ஒரிஜினலாக இருக்குது. தொடர்ந்து முத்தம் செய்தான். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படி அவரை பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்ட்டு. யார் இந்த யூதாஸ்? இயேசுவோடு இருந்த 12 சீஷரில் ஒருவன். அப்போ எவ்வளவு வார்த்தைகளை இவன் கேட்டு இருப்பான், பல வார்த்தைகளை, எவ்வளோ அற்புதங்களை பார்த்திருக்கான். இவர் ஆண்டவர் என்பதை விளங்கப்படுத்த நிரூபிக்க பல அற்புதங்களை செய்திருக்கார். மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கார். குஷ்டரோகிகள் சுத்தமாயிருக்காங்க. ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலே, 20,000 பேருக்கு மேலே, 5 அப்பம் 2 மீன் இருந்து 20,000 பேருக்கு மேலே சாப்பிட்ருக்காங்க. 12 கூடைகள் திரும்ப எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்படி என்ன கடங்காத அற்புதங்களை அதிசயங்களை பார்த்த யூதாஸுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பாவம், இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை வந்தது? இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க சுய விருப்பம். அவன் எதையும் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் நல்லதையும் தேர்ந்தெடுத்து நடக்கலாம், கெட்டதையும் தேர்ந்தெடுத்து நடக்கலாம். இதுதான் மனிதனுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்குது. கடவுள் படைத்த மனிதனுக்கு அவருடைய கண்ட்ரோலில் அவர் வச்சுக்கல. இந்த பொம்மை ஆட்டெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பொம்மை வச்சு கையில் நூலை வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த பொம்மலாட்டம், பொம்மை கையை காலை அசைக்கிறதெல்லாம் இருக்கும். அப்படி ஆண்டவர் நம்மளை வைக்கல. நமக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கார், சுய சித்தாந்தத்தை கொடுத்திருக்கார். ஃப்ரீவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் எதை விருப்பப்பட்டாலும் செய்ய முடியும்.
நம்முடைய விருப்பத்தின்படி வாழணும். ஆனால் நல்லதையும் வச்சிருக்காரு, கெட்டதையும் வச்சிருக்காரு. நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்குது, மரணமும் இருக்கிறது, ஜீவனும் இருக்கிறது. தெரிந்தெடுத்து வாழ்வது நம்ம கிட்ட தான் கொடுத்திருக்கார் ஆண்டவர். இதுதான் கடவுள் நம்மை படைத்தது மிக முக்கியமான ஒன்று. நம்மை அவருடைய கண்ட்ரோலில் வைத்து கொள்ளவில்லை, ஆனால் மனிதன் புரிந்து கொண்டு அவரை கூட உறவில் வாழ வேண்டும் என்பதுதான் அவர் மனிதனுக்கு கொடுத்திருக்க மிக முக்கியமான தீர்மானம். இந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் பாக்கியவான்கள். அப்போ யூதாஸ் கடவுளோடு வாழ்ந்து கொண்டு தான் 12 சீஷர்களோடு இருந்த 11 சீஷர்களோடு 12ஆவது சீஷனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை, அதிசயங்களை எல்லாவற்றையும் பார்த்த யூதாஸுக்குள்ளே ஏன் வந்ததுன்னா அவனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறி இருக்கிறது. நிறைய பேர் அப்படிதானே நல்லா இருப்பாங்க, எப்படி இப்படிப்பட்ட தப்பெல்லாம் செய்கிறான், ஏன் வந்துச்சு, எதன் மூலயமா வந்திருக்கோம்? ஒருவேளை பார்த்ததுனால வந்திருக்கோம், அடுத்தவன் சொல்லி கேட்டதுனால வந்திருக்கோம், இல்லை ஏதோ ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே வந்திருக்கலாம். மனிதன் தவறான வழிக்கு போகிறது எப்படி போவான் என்று யாரும் தெரியாது. ஒரு சின்ன ஒரு நொடியில் எடுக்கக்கூடிய முடிவு மனிதனுடைய வாழ்க்கையை வேறொரு திசைக்கு கொண்டு போய் விடுகிறது. இன்னைக்கு அப்படிதான் மனிதனுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் மாறுகிறது. இதெல்லாம் பிசாசு செய்கிறானா? பிசாசு செய்கிறான்ல, பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தா தான் செய்ய முடியும். பிசாசு நம்மளை ஆட்டி படைக்கிறான் அப்படின்லாம் நாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான் காரணம், நீங்கள் தான் காரணம். நன்மை செய்தாலும் நீங்கள் தான் காரணம், தீமை செய்தாலும் நீங்கள் தான் காரணம். அடுத்தவரை நாம் என்ன பண்ண முடியாது, குறை சொல்லவே முடியாது. சில குடும்பத்தில் சொல்லுவாங்கல்ல, உன்னால தான் நான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிலர்லாம் சொல்லுவாங்க, சில குடிகார கணவரெலாம் சொல்லுவாங்க, நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன்ல, நீ சரியில்லைன்னு தான் மாறிட்டேன்னுவாங்க. அப்படி மனைவி சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? திரும்ப மனைவி குடிகார கணவரை பார்த்து, முன்னால தான் நான் இப்படி ஆகிட்டேன், நானும் போய் டாஸ்மார்க்கில் நிற்கிறேன்னா எப்படி இருக்கும்? அதனால் யாருமே அடுத்தவங்களை, தான் செய்கிற தப்புக்கு அடுத்தவங்களை குற்றப்படுத்தவே கூடாது. அது மிக தப்பு, குற்றப்படுத்த முடியாது. நாம் செய்கிற தப்புக்கு நாம் தான் பொறுப்பு. சுய அறிவு நமக்கு இருக்குது இல்லை, சுய சித்தாந்தம் நமக்கு இருக்குது இல்லை. அப்போது என்ன நடக்குதுன்னா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். தப்புன்னு தெரிஞ்சுதா விட்டு விலகி போயினே இருக்கணும். செஞ்சுதான் பார்ப்போமே, அது வேறொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போயிடும். மனிதனுடைய இதுவே பொதுவாகவே மனிதனுடைய சிந்தை எப்படின்னா, எதை செய்யக்கூடாது செஞ்சு பார்க்கலான்னு நினைக்கப்போம். இதுதான் மனிதனுடைய எண்ணங்களே. அதனால தான் சுய விருப்பத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கான். நல்லதை நீ செய், நீ நல்லதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும், நீ தீமை செய்தால் உனக்கு தீமை நடக்கும், அவ்வளோதான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ அற்புதங்கள் அடையாளங்களும் பார்த்த இப்போ யூதாஸ் கொஞ்சம் பணத்திற்காக, ஒரு 30 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுக்க நினைக்கிறான். ஏசு கிறிஸ்து மரிக்க போகிறது அது தீர்மானம். இவன் காட்டி கொடுத்தா தான் ஏசு மரிக்க போகிறது இல்லை. ஆனால் இவனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகிடுச்சு பாருங்க. இவன் காட்டி கொடுக்கறதுனால ஏசு மரிக்க போகிறது, இது அவருடைய காரியம் நின்றுட போதோ, காட்டி கொடுக்க நின்றுட போதோ அப்படின்லாம் இல்லை. அந்த மரணம் நிறைவேற்றப்பட்ட மரணம் பஸ்கா பண்டிகையில் நிறைவேற போகிறது. ஆனால் இவனுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். இதை விட முக்கியமானது என்னன்னா, யூதாஸை விட பேதுரு செய்த பாவம் கொடிய பாவம். பேதுரு செய்தது என்ன பாவம்? கொடிய பாவம். பிறகுதான் வருது, அது பிறகு நம்ம வாசிக்கும் போது வரும். இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது, பின்பற்ற முடியாது. பேதுரு சொல்வார், இல்லை ஆண்டவரே, எனக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல உண்மை நான் பின்பற்றுவேன், நான் செத்தாலும் பரவாயில்ல உண்மை பின்பற்றுவேன். அப்போ சொல்லுவார், நான் உன் ஜீவனை கொடுப்பேன், உமக்கு ஜீவனை கொடுப்பேன். ஏசு கிறிஸ்து கிண்டலை கேட்பார் பேதுருவை, இப்படி ஜீவன் எனக்கு கொடுப்பியா, இப்படி ஜீவன் எனக்கு கொடுப்பியா சொல்லிட்டு என்ன சொல்வார், சேவல் கூவத்துக்கு முன்பதாக நீ 3 தடவை என்னை மறுதளிப்ப. உடனே பேர் சொல்கிறார், ஆண்டவரே எல்லாரும் மறுதளிச்சாலும் பரவாயில்ல, நான் உம்மை மறுதளிக்க மாட்டேன். என்ன நடக்குது? யூதாஸ் வரான், இயேசு முத்தம் செய்கிறான். முத்தம் செஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா, இந்த யோவான் 18ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க, அங்கேருந்து நாம் பார்க்கலாம். பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிறாங்கன்னா 13ஆம் வசனம் பாருங்கள், 18, 13. 18ஆம் அதிகாரம் 12, 13 வசனம் பாருங்கள். அப்பொழுது போர் சேவகரும் 1000
போர் சேவகர் தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்தில் கொண்டு போனார்கள். யார் இந்த அண்ணா? அண்ணா வந்து பிரதான ஆசாரியன் கிடையாது. ஆனால் தன்னை பிரதான ஆசாரியன்னு அவனும் சொல்லிக்கிட்டான். பிரதான ஆசாரியன் ஒருவர் தான் இருக்கணும். இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2 பேர் இருக்காங்க. யார் இந்த அண்ணா பாருங்க. அண்ணாவிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தவன். யாரு? காய்பாவுக்கு. அப்போ பிரதான ஆசாரியன் யாரு? காய்பா. ஆனால் இவனை எங்கே இருக்கிறான்? பிரதான ஆசாரியருடைய அரண்மனையில் தான் இருக்கிறான். என்ன பண்ணுறாங்க? இயேசுவை கூட்டிகிட்டு போனவனையும் இவன் தான் ரொம்ப ஆலோசனைலாம் சொல்கிறது. நிறைய விஷயங்கள் தப்பாக சொல்லி கொடுக்குறதும் இவன் தான். அந்த மாதிரி ஆட்கள் உள்ள ஆள் இவன். அதாவது 14ஆம் வசனம் பாருங்க. ஜனங்களுக்காக ஒரு மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. சீமோன் பேதுரும் மற்றொரு சீஷனும் பின் சென்றார்கள். பொதுவாகவே பிரதான ஆசாருடைய அரண்மனைக்குள்ளே சாதாரண மக்கள் போக முடியாது. சாதாரண மக்கள் இப்போ உதாரணமாக நம்ம முதலமைச்சர் எடுத்துக்கிட்டோமே, அவருடைய இருக்கிற இடத்துல யாருமே என்ன பண்ண முடியாது, உள்ளே நுழைய முடியாது. அதை விட ஒரு பெரிய அதிகாரம் தான் பிரதான ஆசாருடைய அதிகாரம். எல்லா காவலரும் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, யாருமே உள்ளே நுழைய முடியாது. இப்போ இயேசு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனவனையும் யோவான் பின்னாடி போகிறார், பேதுரு பின்னாடி போகிறாரு. யோவான் உள்ளே போயிட்டார். ஏன் யோவான் உள்ளே போயிட்டார்னா, பிரதான ஆசாரனுடைய அந்த குடும்பத்திற்கு யோவான் பழக்கப்பட்டவர். அதனால் யோவான் உள்ளே போயிட்டார். பேதுரு வெளியே தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு? திரும்ப யோவான் வந்துட்டு அந்த காவலர்கிட்டலாம் சொல்லிவிட்டு பேதுரு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரண்மனைன்றதுனா இப்படி இருக்காது, ஏக்கர் கணக்கில் இருக்கும் அவங்களுக்கு அரண்மனை, பெரிய அரண்மனைன்றது. இப்போ உள்ளே போகும்போது தான் சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது? 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரனுக்கு அறிமுகமாயிருந்த மற்ற சீஷன் யோவான் வெளியே வந்து வாசல் காக்கிறவனுடன் பேசி பேதுரு உள்ளே அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷருடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்று கேட்டான். யார் கேட்குறா? அந்த வாசல் இன்னைக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சர்வெண்ட் லேடி, அதாவது வேலைக்காரி என்ன பண்ணுறா? பேதுரு, நீயும் ஒருவன் அல்லவா அப்படின்னு. பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, எல்லாருமே மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், நான் ஜீவனை கொடுப்பேன், நான் உயிரை உமக்காக கொடுப்பேன். சொன்னது யாரு? பேதுரு. இப்போ என்ன நடக்குது? அவன் நான் இல்லை, அது அந்த 12 சீஷர்களா இயேசுவோடு இருந்தாங்களா? நான் கிடையாது, அது நீங்கள் யாரையாவது பார்த்துருப்பீங்க. எங்கே என்ன வந்துடுச்சு? இப்போது மரண பயம் பேதுருக்கு வந்துடுச்சு. ஏன்னா இயேசு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மரண பயம் பேதுருக்கு வந்துடுச்சு. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. 18ஆம் வசனம். குளிர்காலமானபடியால் ஊழியக்காரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் கூட பேதுரும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இது அரண்மனைக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். அந்த பிரதான ஆசாரியன் அரண்மனைக்குள்ளே. பிரதான ஆசாரியன் இயேசுவிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்து விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, நான் வெளியரங்கமாக உங்களிடத்தில் பேசினேன், ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வரும் தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன், அந்த ரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. விசாரிக்கிறாங்க, இதுல போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட அந்த விசாரணை நடக்குது. எப்போ நடக்குது இதுன்னா, நடுராத்திரியில் நடக்குது. நடுராத்திரியில் வராங்க, இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏன் நடுராத்திரியை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, பொதுவாகவே நம்ம நாட்கள்லையும் இருக்குல்ல, யார் அரெஸ்ட் பண்ணனாலும் எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்க? ராத்திரியில் வந்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரபலமானவங்களை. சாதாரண மக்கள் அப்படி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிரபலமானவங்களை அரெஸ்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். மறைந்த முதலமைச்சர்லாம் நம்ம கருணாநிதி அரெஸ்ட் பண்ணாங்க. எப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணும்பொழுது. ஏன்னா மக்கள் வந்து பதட்டப்படக்கூடாது, மக்கள் எதுவும் எதிர்ப்பு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவையும் பிடிச்சிட்டு போகிறது எந்த நேரம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க? நடுராத்திரியில் வராங்க. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலேருந்து கெத்சமனே தோட்டத்துக்கு வந்தார். கெத்சமனே தோட்டத்துக்கு உள்ளே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் வருகிறார்கள், பிடித்து கொண்டு போகிறார்கள்.
இது அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 27ஆம் வசனமா, அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான், உடனே சேவல் கூவிற்று. நீங்கள் வீட்டில் போய் எல்லாத்தையும் வாசித்து கொள்ளுங்க. திரும்பவும் மறுதலிச்சிருக்கார், 3 முறை மறுதலிச்சார். பிறகு சேவல் கூவிடுச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அந்த பயம் வந்துச்சுன்னா அந்த சிந்தனை உடனே மாறுது பாருங்க. கூடவே இருந்து அதை ஏன் இதை சொல்கிறேன்னா, யூதாஸ் செஞ்சது பெரிய தவறா, பேதுரு செஞ்ச பெரிய தவறானா? யூதாஸ் செஞ்சது என்ன? இவர் தான் இயேசுன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். பேதுரு என்ன பண்ணாரு? யாருன்னே தெரியல, சத்தியம் பண்ணாராம். மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் தொடர்ந்து அந்த 27ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். சத்தியம் பண்ண, ஐயோ யாருன்னே தெரியாது அந்த இயேசுவை. பயம் வந்துடுச்சு இல்லை, மரண பயம். அப்போ ஒரு மரண பயம் வந்தால் என்ன பேசுகிறோன்னே தெரியல பாருங்க. எவ்வளவு விரோதமான செயல்கள். ஆனால் 2 பேருக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். பேதுரு மனம் திரும்பிட்டாரு, யூதாஸ் மனம் திரும்பல. அந்த செஞ்ச பாவம் உறுத்தினது. ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று நாண்டு கொண்டு செத்தாராம். குடல்கள்லாம் வெளியே வந்துடுச்சான். கொடூரமான மரணத்தை யூதாஸ் அனுபவித்தார். தற்கொலை செய்து கொண்டார் யூதாஸ். சரியா சொன்னா தற்கொலை செஞ்சு கொண்டார். அந்த உணர்வு, குற்ற உணர்வு அப்படி அழுத்துச்சு. அதே குற்ற உணர்வு பேதுருவை உள்ள அழுத்துச்சு. பேதுரு மனம் கசந்து அழுதார். எவ்வளோ நேரம் அழுதார்னு தெரியாது. அவர் அழுது, ஐயோ நான் மறுதலித்து விட்டேனே அப்படின்னு அழுது மனம் திரும்பினார். பிறகு பேதுருடைய வாழ்க்கையெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பேதுருடைய வாழ்க்கை. கடைசியாக பேதுரு பிடிச்சு சிலுவையில் அறையும் பொழுது போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, அவரை போல அறைவதற்கு நான் பாத்திரன் அல்ல, என்னை தலைக்கீழே வச்சு அறைங்க சிலுவையில். தன் ஜீவனையும் கடவுளுக்காக கொடுத்தார். இதுதான் பேதுருடைய வாழ்க்கை. அப்போது என்ன நடக்குது? இயேசுவை விசாரிக்கிறாங்க. விசாரித்த பிறகு திரும்ப யார்கிட்ட அனுப்புகிறாங்கன்னா, காய்பா கிட்ட அனுப்புகிறாங்க. 24ஆம் வசனம் பாருங்க. பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரனை காய்பாவிடத்தில் அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். திரும்ப அங்கே விசாரணை நடக்குது. அப்புறம் காலையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேசத்தினுடைய அதிபதி, தேசாதிபதியாகிய பிளாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க. பிளாத்து விசாரிக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. பிளாத்து விசாரிக்கிறார். பிளாத்து விசாரிச்சுட்டாலே, இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலையே, மரண தண்டனைக்கு ஏன் ஒப்பு கொடுக்குறீங்கன்ட்டு திரும்ப திரும்ப கேட்குறா. இல்லை குற்றம் பண்ணான்னு, இல்லை குற்றம் செய்யவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ இவங்களுடைய வாதம் அதிகமாக இருக்குது. ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த பணம் கொடுத்து ஏவி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரையும் ஏவிட்டு இவர் என்ன பண்ண, சிலுவையில் அறையணுன்ட்டு. அப்போ பிளாத் சொல்கிறாரு, ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் சிறைச்சாலேருந்து ஒருவனை விடுதலை ஆக்குவது வழக்கம். அது போல் நீங்கள் பிடிச்சு கொண்டு வந்திருக்க இயேசுவை நான் விடுதலை பண்ணுறேன்றார். இல்லை இயேசுவானா, எங்களுக்கு பரபாஸ் என்பவனை விடுதலை பண்ணுங்க. பரபாஸ்னு கொடூரமானவன், அவனுக்கு பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்க, அவனை விடுதலை பண்ணுங்கன்றாங்க. இவரை சிலுவையில் ஏன் சிலுவையில் அறையணும்? எங்கள் பிரமாணத்தின்படி இவர் எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கா, சிலுவையில் அறைங்க. அப்போ நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறைங்கன்னு பிளாத்து சொல்கிறாரு. இல்லை மரண தண்டனை கொடுப்பது எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லைன்னா, இவங்க ரோம ஆட்சியின் கீழே இருக்காங்க. இவங்க மரண தண்டனை கொடுக்க முடியாது, ரோமர்கள் தான் செய்யணும். ஒரு அடிமைத்தனத்தில் இருக்காங்க. பிளாத்து என்னென்னமோ போராடினாரு, முடியல. பிளாத்து இயேசுவை பார்த்து சொல்கிறாரு, நீர் ராஜாவா? ஆமாம் நான் ராஜா தான். இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, நீ ராஜாவான்ட்டு. 37ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரயுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியவான் எவனும், உண்மையை நடக்கிற எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அவனுக்கு இதாக தான் ராஜா, நான் ராஜா தான். அவர் யார்? இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திர ராஜா இல்லை, உலகம் அனைத்திற்கும் அவர் தான் ராஜா. திரும்பவும் ராஜாவாய் வரப்போகிறார். முதலாவது தான் பலியாகும்படி வந்தார், இப்பொழுது திரும்ப வரப்போகிறார், தம்முடைய ஜனங்களுக்காக வரப்போகிறார். அவர் ராஜா தான். பிளாத்துக்கிட்ட தைரியமாக சொல்கிறார், நான் ராஜா தான் அப்படின்றாரு. அப்புறம் பிளாத்து என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட ஒன்றும் காணுமே, சரி பஸ்கா பண்டிகையில் விடுதலை ஆக்கலானாலும் ஒத்துக்கலை. கடைசியில் என்ன நடக்குது,
பிளாத்தால் ஒன்றும் முடியாதனால அவர் கையை கழுவி என்ன பண்ணிட்டார், இந்த குற்றத்திற்கு நான் பொறுப்பல்ல, இந்த குற்றம் என் மேல் சுமராது இருப்பதாகன்னு சொல்லிட்டு அவர் கையை கழுவிட்டார். கையை கழுவி ஒப்பு கொடுத்துட்டார். செங்கடல் என்கிற பகுதியில் எடுக்கப்பட்ட தோல் சுருளில் பிளாத்துவை குறித்து ஒரு எழுதப்பட்டிருக்குது. இந்த கையை கழுவி பண்ணார்ல பிளாத்து, சாகிற வரலும் இப்படி பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அப்பப்போ அன்னைக்கு கையை கழுவுனவர் சாகிற வரலும் அவருடைய மனநிலை அவ்வளோ பாதிக்கப்பட்டுடுச்சு. ஒரு குற்றம் இல்லாதவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தோமே அப்படின்ட்டு. இன்னொரு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா பிளாத்துடைய மனைவி ஒரு கடிதம் அவருக்கு எழுதியிருப்பாங்க, அந்த நீதிமானை நீர் ஒன்றும் செய்யாதேன்ட்டு. ஆனால் பிளாத்துக்கு என்ன பயம், ஜனங்கள் எல்லாரும் கத்துறாங்க, நீர் ஒரு தேசாதிபதி, ராயனுக்கு கீழே இருக்கிற இவர் ராஜாவுன்னு சொல்கிறவர் நீ விடுதலை பண்ணினா நீ ராயனுக்கு துரோகம் பண்ணுற, அங்கே நாங்கள் முறையிடுவோம் அப்படின்ன உடனே பிளாத்து பயந்துட்டார். எல்லாருக்கும் ஒரு பயம் வருதில்ல, தன்னுடைய பதவி மேலே பயம் வருது, மரணத்து மேலே பயம் வருது. அதனால் பிளாத்து என்ன பண்ணிட்டார், கையை கழுவி இந்த இரத்த பழிக்கு நான் உடன்பட மாட்டேன். இஸ்ரவேல் மக்கள்லாம் சொல்லாங்க, அந்த இரத்த பழி எங்கள் மேலே வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும். அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை கொண்டு போனார்கள். சரியாக 9 மணிக்கு காலையில் சிலுவையில் அறைந்தார்கள். 12 மணிலேருந்து 3 மணி வரையில் அந்தகாரமாக இருந்துச்சு. எந்த ஒரு பொருளும் தெரியல, ஒரு இருள் அந்தகாரமாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. 3 மணிக்கு மேலே இயேசு மரித்தார். 6 மணிக்குள்ளாக அவர் அடக்கம் பண்ணாங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே வைக்க முடியாது, அடுத்த நாள் தொடங்கிடும். அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கும் ஒரு நாள். பஸ்கா பண்டிகையினுடைய மிக முக்கியமான நாள் அது. பிறகு நான் அடுத்த வாரத்தில் அதை கண்டினியூ பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தான் மரித்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. குட் ஃப்ரைடேன்றாங்க. குட் ஃப்ரைடெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒரு கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தது புதன்கிழமை, அவர் உயிர்த்தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை. 3 நாள் இரவும் பகலும் பூமியில் இருப்பார் என்பதை இயேசுவே சொன்னார். சொன்ன பிறகு அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் உயிரோடு எழுந்தார் என்பது சரித்திர பின்னணி. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ரோமர்கள் கொண்டு வந்த சில கலாச்சாரங்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்காக தான் அவர் பூமியில் வந்து அவர் வார்த்தையை கொடுத்தார், நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தேவன், உயிரோடு இருக்கார். எனவே நாம் அவருக்காக துக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, இன்னும் நான் உம்மோடு கூட வாழலைன்ற துக்கம் நமக்கு இருக்கணும். இன்னும் என் எண்ணங்கள் சிந்தனைகள் மாறலைன்ற துக்கம் நமக்கு இருக்கணும். இந்த துக்கம் தான் நமக்கு வரணுமே கண்டி, என் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலையே, என் பிள்ளைகள் இன்னும் கெட்ட பழக்கத்தில் இருக்காங்களே அப்படின்ற துக்கம் தான் நமக்கு வரணும். நான் இயேசுக்காக துக்கப்படுறேன்னு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கார். அவருக்காக நம்ம துக்கப்பட்டு எதாவது நடக்க போகுதா? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதை விட நம்மை நாம் மாற்றிக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்பத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையில் நன்மை பெருக 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 உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதினால் அடுத்த குடும்பங்களுக்கு நீங்கள் நற்சாட்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் அவருக்காக வாழுவோம், நற்காரியங்களை செய்வோம். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிலையற்றது. கடவுளோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை நமக்கு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு தரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் உலகம் முழுவதும் இந்த சிலுவை மரணத்தை பாடுகளை நினைக்கிற இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எதற்காக இந்த பூமியில் வந்தீரோ, எதற்காக மரித்தீரோ, எதற்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீரோ, அதை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, இன்னும் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கை மாறணும், எங்கள் சிந்தனைகள் மாறணும், எங்கள் செயல்கள் மாறணும். நாங்கள் நல்லவர்களாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணுமே. தொடர்ந்து எங்களை அப்படியாய் நடத்துங்க ஆண்டவரே, நடத்துவீராக. உண்மையே பலியாய் எங்களுக்காய் கொடுத்தீரே, வேறு என்ன கொடுக்க மாட்டேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றுவீராக.
சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாய் இருக்கட்டும், நல்ல பலன் இருக்கட்டும், செய்கிற வேலைகளில் நல்ல வருமானம் வரட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தீமையான எல்லா காரியங்களுக்கும் செலவுகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருப்பார்களாக. நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். தெய்வீக சமாதானமும் சௌக்கியமும் குடும்பத்தில் தங்கி இருப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதத்தை கோருகிறேன் ராஜா. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, பரீட்சை எழுதி கொண்டிருக்க எழுத போகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். அவங்களுக்கு நல்ல ஞானமும் கிருபையும் இருக்கட்டும். கர்த்தர் நடத்துவீராக. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற சஞ்சீவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சஞ்சயை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து தேவையான கிருபையும் நல்ல ஒரு பலனையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே மகன்மை புரிந்து கொள்ளவும், இன்னும் குடும்பத்திற்காக மற்ற காரியங்களிலும் இன்னும் ஆண்டவர் சிறந்து விளங்க உதவி செய்வீராக. நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. எல்லா காணிக்கை தசமாவிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பிரசன்னத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நடத்துவீராக. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நடத்தினீர், இம்மட்டும் பாதுகாத்தீர். இதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஒருவர் ஒரு கரங்களை கொடுத்து வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கள்.